இன்னைக்கு என்னது? ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கிறா. சரி 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 சரி. நீ புது விதமான குரங்கு வித்தை பாருங்க. குர்லாமா என்ன அடிக்கிட்டு தூக்கி போடுற மாதிரி. ஓஹோ, வெந்துட்டு இருக்கா? இது ஒண்ணும் இல்லைங்க. இவன் விரல வச்சு கொடுத்தா சாப்பிடக்கூடாது. கையில வச்சு கொடுத்தாலும் சாப்பிடும். ஏன்னா விரல வச்சு கொடுக்கும் போது சாப்பிட்டா அவன் கடிச்சிடுவோம். அதுக்காண்டி இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கான். அது பாருங்க, இப்படி கொடுத்தா தட்டி விட்டுருணும். நான் சாப்பிடக்கூடாது அப்படி கொடுத்தா. உள்ள நேரம் வச்சு கொடுத்தாவா ட்ரீட்டு சாப்பிடணும். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரான். நான் நல்ல பையன் அதனால பண்ணுவேன். மற்றது ரெண்டு தான் விரல கடிச்சு விட்டுருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது பப்பிக்கோ இல்லை யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா உங்க ஃபிங்கர்ஸ்ல வச்சு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க தெரியாம அவங்க டீத்தோ இல்லை பட்டு கடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பம்பிட்டு இருப்போம். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது குட்டி பப்பீஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணும்போது உள்ளங்கையில் வச்சு கொடுங்க. உள்ளங்கையில் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் கையை ஃபுல்லாக கடிக்க முடியாது. அதே வேறன்னா ஆல்வேஸாக ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும் போது இல்லை சின்ன பப்பீஸ்லாம் இருந்துச்சுன்னா கடிச்சு விட்டுங்க. எனக்கு பலன் தெரிந்தாலும் எனக்கு தைரியம் இருக்குது. கரெக்டாக வேறலாம் கடிக்க மாட்டேன். கரெக்டாக அந்த ஸ்நாக்ஸை மட்டும் எடுத்துருவேன். பட் எல்லா பப்பீஸும் சின்ன பப்பீஸ்லாம் அப்படி பண்ணாது. வரல கடிச்சு விட்டுரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைமோ இல்லை குட்டி பப்பீஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணும்போது ஃபிங்கர்ஸில் வச்சு கொடுக்காதுங்க. பாம்புக்குள்ளே வச்சு கொடுங்க. அவ்வளோதான். பை.